கிருஷ்ணகிரி சேர்ந்த ஜெயவேல் ஐயா அஷ்டவர்க்கத்தின் அற்புத பலன்களை பற்றி பேச உள்ளார். அவரை பேசுமாறு மேடைக்கு அன்புடன் அழைக்கிறேன். என்னை பெற்ற தாய்க்கும் சான்றோனாக்கிய தந்தைக்கும் எனக்கு ஜோதிட கல்வி கொடுத்த பல்வேறு தசாபுத்திகள், பல்வேறு எண்கணித முறைகள், பல்வேறு பிரசன்ன முறைகள், பல்வேறு நாடு ஜோசிய முறைகள், பல்வேறு வகையில் பலன் சொல்வது எப்படி என்ற முறைகள், இவைகளெல்லாம் கற்பித்த ஆசான்களுக்கும், எனக்கு வாக்குப்படிதம் தந்த முருகப்பெருமானுக்கும், என்னை கட்டி காக்கும் குலதெய்வம் பச்சையம்மானுக்கும் அடிதந்து வணக்கம் செய்து என்னுடைய சிற்றுரையை ஆரம்பிக்கிறேன். நான் எடுத்துக்கொண்ட தலைப்பு அஷ்டவர்க்கத்தின் அற்புதங்கள். நீங்கள் விருப்பப்பட்டால் உங்களுடைய யாராவது ஒரு ஜாதகத்தை இங்கு கட்டத்தில் போடவும், விருப்பப்பட்டால் யார் ஜாதகத்தையாகவும் போடவும். ஏனென்றால் நானே ஒரு ஜாதகத்தை போட்டு தெரிந்ததை சொல்வேன், நானே ஒரு ஜாதகத்தை போட்டு தெரிந்ததை சொல்வேன் என்று சொல்லக்கூடாது. நீங்கள் யார் விருப்பப்பட்டாலும் தயவு செய்து உங்களுடைய ஜாதகத்தை இங்கே எழுதுங்கள். யார் விருப்பப்பட்டாலும் நமக்கு தெரிந்த ஜாதகத்தை போட்டு சொல்லி பிறகு அது பலன் இல்லை என்றால் என்ன பண்ணுவார்கள் என்றால், ஏதோ இவருக்கு தெரிந்ததை போட்டு விட்டார், நமக்கு அது சரி வரவில்லை என்று கூறக்கூடாது. யாரும் போடுறீங்களா? யாருடைய ஜாதகமும் போட விரும்பவில்லை. போடுங்க ஐயா, உங்க ஜாதகத்தை போடுங்க. பாருங்க, யாருடைய ஜாதகம் வந்தாலும் சரி, பெண்கள் ஜாதகமோ ஆண்கள் ஜாதகமோ, ஏன்னா இது எளிமையான முறை. இதுக்கு கிராமர் ரூல் மாதிரிலாம் ஒன்றும் கிடையாது. அப்படியே போட்டு நீங்கள் பார்த்துக்கலாம். இந்த கிரகம் அங்கே பார்க்குது, அந்த கிரகம் இங்கே பார்க்குது, ஆட்சி உச்சம் கிச்சம் ஒன்றும் கிடையாது. சாதாரணமாக தெரிஞ்சாலும் பார்த்துக்கலாம். யார் ஜாதகம் வந்தாலும் கொஞ்சம் எளிமையாக இருக்கும். ஏன்னா நானே என்னுடைய ஜாதகத்தை போட்டு யார் ஜாதகம் போட்டால் முன்னே குக்கப் பண்ணிட்டு வந்துட்டாரு அப்படின்னு சொல்லக்கூடாது. நீங்கள் அதனால தான் நீங்கள் யார் ஜாதகத்தாயும் போடுன்னு நான் சொல்கிறேன். இவருடைய ஜாதகம் இதை போட்டுட்டார். இந்த ஜாதகத்தை எடுத்துன்னு போயிட்டு பாராசரர்கிட்ட கொடுத்தோம். எடுத்துக்காட்டா அவர் இதுக்கு பலன் சொல்லணும்னு சொல்லிட்டார். இவர் என்ன பண்ணார்னா, பாராசுரர் இது சிம்பிளாக சொல்ல முடியாது, இதை வச்சு விம்சோசரி தசா, சோடாசரி தசா, பஞ்சவசரி தசா, சதுர்சாம்ச தசா, சஷ்டியானி தசா, காலதசா, காலச்சக்கர தசா, ஸ்திரதசா, காரக தசா, மண்டுக தசா, யோகார்த்த தசா, திரிகோண தசா, பிண்ட தசா, பாசக தசா, தாரா தசான்னு 32 வகையான தசா புத்திகளை பயன்படுத்தி சூறணுன்ட்டார். உங்கள் மாதிரி மாணவர்கள் அங்கே உக்காந்துருக்குறாங்க, தலையை பிச்சுக்கிறாங்க. என்னடா அது 32 வகையான பலன்களை வச்சு எப்படி சொல்கிறது என்ன அப்படின்னு யோசனை பண்ணுறாங்க. அப்போ மைத்ரே என்ற ஒரு பெண் எழுந்து, குருவே, இந்த 32 வகை தசாபுத்தியும் கற்று கூறுறது யாரால முடியும்? பெரும் ஞானிகளால் முடியும், கடவுள் அனுகிரகம் பெற்றவர்களால் முடியும், சாதுக்களாக முடியும். என்னை போல குறைந்த அறிவு பெற்ற மக்களும் ஓரளவு படிப்பு அறிவு தெரிந்த மக்களும் அறிந்து கொள்ளும்படியான ஒரு முறையை நீங்கள் கூற வேண்டும்னு கேட்டாங்க. உடனே அவர் என்ன பண்ணார்னாக்க, அஷ்டாம்சம் இந்த முறையை கொடுத்துக்கிறார். இந்த முறையை கொடுத்தார். இது முறை தோன்றிய முறை. இதன்படி என்ன பலன் அப்படின்னு நாம் பார்க்குறோம். இது பாருங்க, இந்த ஜாதகத்தில் இவர் பழைய காலத்தில் ராகு கேது இல்லை, அவர் காலத்தில் கேது இல்லை, லக்னம் இருக்கு, மீது 7 கிரகங்கள் இருக்கு. அப்ப லக்னம் சூரியன், சந்திரன், செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளி, சனி, இந்த 8 கிரகங்களும் அடிப்படையில் பலன் கூறணும். அப்போ இந்த 8 கிரகங்கள் தான் இருக்கும் வீட்டில் இருந்து நன்மை தரக்கூடிய பரல்கள் உள்ளன. அந்த பரல்களுக்கு பேர் தமிழில் பரல்கள், ஆங்கிலத்தில் பிம்மம், ஆங்கிலத்தில் பெனிஃபிட் பாயிண்ட்ஸு பேர், நன்மை தரும் இடங்கள் அப்படின்னு பேர். அப்போ அந்த நன்மை தரும் இடங்களை இவர் என்ன பண்ணார்னாக்க, சூரியனுக்கு 48 பரல்களும்,
சந்திரனுக்கு 49 பரல்களும், செவ்வாய்க்கு 39 பரல்களும், புதனுக்கு 52 பரல்களும், குருவுக்கு 56 பரல்களும், சுக்கிரனுக்கு 52ம், சனிக்கு 39 பரல்களும் பலன் தருவார்கள் சொல்றார். சரி, இது எப்படி பலன் தரும்னு இந்த ஜாதகத்தை வச்சு நாம் பார்க்கலாம். உதாரணத்துக்கு இது அஷ்டவர்க்கம் 8 கொடுத்துருக்கிறார். சூரியன் அஷ்டவர்க்கம், சந்திரன் அஷ்டவர்க்கம், செவ்வாய் அஷ்டவர்க்கம், புதன் அஷ்டவர்க்கம், வியாழன் அஷ்டவர்க்கம், குரு அஷ்டவர்க்கம், சுக்கிரன் அஷ்டவர்க்கம், சனி அஷ்டவர்க்கம் கொடுத்துருக்கிறார். இதில் நாம் ஒரு சூரியன் அஷ்டவர்க்கத்தை நாம் பார்த்து இது பண்ணலாம். இவர் ஒன்று குடிக்கணும். யார் சார் வர்றீங்க மீண்டும்? இல்லை ஒன்றும் வேணாம், நீ சூரியன் எழுதுங்க ராஜா. சூரியன் பக்கம் எழுதுங்க. 1 2 1 கமா 2 கமா 4 கமா 7 கமா 8 கமா 9 கமா 10 கமா 11. 1 2 4 7 8 9 10 11. 7 இருக்கு. 7 8 9 10 11 8 இடம். 8 இடங்களில் நன்மை செய்வார். அதே போல செவ்வாயும் இதே மாதிரி. செவ்வாயும் தான் உள்ள இடத்திலிருந்து 1 செவ்வாய்க்கும் அதே தான் எழுதுங்க. தான் உள்ள இடத்திலிருந்து 1 2 4 7 8 9 10 11 8 இடம். அதே போல சனி தான் உள்ள இடத்திலிருந்து 1 2 4 7 8 9 10 11 8 இடங்கள். அடுத்தது சந்திரன் தான் உள்ள இடத்திலிருந்து 3 6 10 11 4 பரல்கள். புதன் 3 5 6 9 10 11 12 7 இடங்கள். குரு 5 6 9 11 4 இடங்கள். சுக்கிரன் 6 7 12 3 இடங்கள். லக்னம் இது எல்லாமே பஞ்சாங்கத்தில் இருக்கு. எல்லா பஞ்சாங்கத்திலையும் இருக்கு. பின்னால கம்ப்யூட்டர்ல ஈஸியா வந்துடும். இது உங்களுக்கு புரியறதுக்காக இது போட்டு காமிக்கிறேன். கம்ப்யூட்டர்ல போட்டால் உடனே வந்துடும். ஒரு 5 மினிட்ஸ்ல இது வேலை முடிஞ்சு போயிடும். லக்னம் 3 4 6 10 11 12 இந்த இடங்கள் பூரா இவர் என்ன பண்ணுவாரு? 48 இடங்கள்ல அஷ்டவர்க்க பரல்கள் படி நன்மை கொடுப்பார். இப்போ எந்த இடம்னு ஒரு கட்டம் போட்டு ஜாலியாக குறிக்கலாம். யார் குறிக்கிறது? வாங்க, யார் வேணா வரலாம். இதுக்கு வச்சு குறிக்கணும். எனிபடி இது அதே கட்டத்தை இந்த பக்கம் போடணும். பெருசா வெறும் கட்டம், காலி கட்டம் போடணும். யார் போட முடியும்? ஏன்னா 80 வயசு ஆனதுனால, வாத்தியாரா இருந்ததுனால, பழைய காலத்தை வாத்தியாரா இருந்ததுனால, நிறைய உழைச்சதுனால போட முடியல. நானே எல்லாம் போட்டு காமிச்சிருவேன். 7 வயசு அதிகமாக போச்சு. போடுங்கய்யா. இதே கட்டம் மட்டும் போடுங்க. ஒவ்வொன்றா சொல்ல நீங்க புரியுங்க. இல்லை அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம். கட்டம் மட்டும் போட்ட போதும். எனக்கு வேற ஒன்றும் வேண்டாம். அந்த கட்டத்தை போட்டு நம்பர் போடணும். வேற ஒன்றும் இல்லை. நானே கூட எழுந்து போட்டுருவேன். முதுமையின் காரணமாக கால் வலி இருக்கு. வேற ஒன்றும் பிரச்சனை இல்லை எனக்கு. ஓகே, முடிஞ்சாச்சு. சரி, ஓகே ஓகே. பாருங்க, இப்ப சூரியன் எடுத்துக்கோ. எங்க சுவாமி இருக்கிறார் சூரியன்? பாருங்க, எங்கெல்லாம் சூரியன் சூன் போடுங்க வெளியே. பாருங்க, எழுதுங்க. எங்க இருக்கிறா பாருங்க. 1 சூரியன் 1 எழுதுங்க. சூரியன் 1. அடுத்தது சூரியன் 2. அப்படியே எழுதுங்க. சூரியன் 4. சூரியன் போட்டு எழுது சாமி. சூரியன் 1, சூரியன் 2, சூரியன் 4, சூரியன் 7.
சூரியன் சூ போட்டு 4 4 பண்ணும். அப்பதான் நமக்கு கரெக்டா வரும். இல்லைன்னா கீழே ஏதாவது மிஸ் ஆயிடும். போடுங்க சாமி, வந்துடுங்க. முடியல விடுங்க. சூரியன் 1, சூரியன் 2, சூரியன் 4, சூரியன் 7, எழுதுங்க. சூரியன் 8, சூரியன் 9, சூரியன் 10, சூரியன் 11. முடிஞ்சு போச்சு. அவ்வளோதான் சார். அடுத்து 11ஓட சரி, அவ்வளோதான். இப்போ அடுத்தது அதே மாதிரி செவ்வாய் எங்கே இருக்கிறார் பாருங்க. இங்கே இவர் சாருக்கு இங்கே இருக்கிறாரா? வெளியே செவ்வாய் போடுங்க. வெளியே அங்கேருந்து இதே மாதிரி செவ்வாய் 1, செவ்வாய் 2, செவ்வாய் 4, செவ்வாய் 7, செவ்வாய் 8, செவ்வாய் 9, செவ்வாய் 10, செவ்வாய் 11. சரி, சனி எங்க இருக்கிறார்? அவரு ஹீரோ அதே சூரியனோட இருக்கிறார். அதில் எழுதுங்க. சூரியனோட சனி 1, சனி 2, சனி 4, அப்புறம் சனி 7, சனி 8, சனி 9, சனி 10, சனி 11. அடுத்தது சாரி 8க்கு அடுத்தது 9, 10, 11 சனி. இன்னொரு தடவை சொல்றேன் பாரு சாமி. சனி 1, சனி 2, சனி 4, சனி 7, சனி 8, சனி 9, சனி 10, சனி 11. அடுத்து சந்திரன் எங்க இருக்கார் பாருங்க. ஜாமன எந்த ராசியில் இருக்கார் பாருங்க. துலாம். அங்க வெளியே சந்திரன் போடுங்க. சந்திரன் 3, 3ஆம் இடத்துல சந்திரன் போடுங்க. 1, 2, 3 உள்ள போடுங்க சாமி, அப்பதான் தெரியும். அப்புறம் 6ஆம் இடத்துல போடுங்க பாருங்க. சுலாவில் இருந்து 6ங்க. மீனம் வரும் பாருங்க. அப்படியே எண்ணி போடுங்க. அப்புறம் 10ஆம் இடத்துல போடுங்க. அங்க 6ஆம் இடம் சாமி. நம்பர் வெறும் 6ன்னு போட்டுங்க, அவ்வளவுதான். சந்திரன் 3, 6, 10. சந்திரன் எண்ணுங்க. எங்க 10 வருது? போடுங்க. சந்திரன் 11 போடுங்க. சரி, அடுத்தது புதன் எங்க இருக்காரு பாருங்க. எந்த வீடு? போடுங்க. லக்கணத்தில் புதன் பாருங்க. புதன் 5. வெளியே புதன் போட்டுங்க. வெளியே புதன் 5. எழுதுங்க. புதன் 6, புதன் 9, புதன் 10, புதன் 10, புதன் 11, புதன் 12. அவ்வளவுதான். அடுத்தது குரு பகவான் எங்க இருக்காரு? மீனத்தை மேல இருந்து போட்டுங்க. கொடுங்க. அப்புறம் குரு 5, குரு 6, குரு 9, குரு 11. அவ்வளவுதான். 4 இடம். 11. அடுத்து சுக்கிரன் எங்க இருக்கார் பார் சாமி. மீனம். அதுல இருந்து சுக்கிரன் 6ஆம் இடம். 6 சாரி 6 போட்டுங்க. 6ஆம் இடம். சுக்கிரன் 7, சுக்கிரன் 12, 12ஆம் இடம். அவ்வளவுதான். அடுத்தது லக்னம். 3ஆம் இடம். லக்னம் லா போட்டு 3. லக்னம் என்ன லக்னம்? கும்பத்தில் லா போட்டு 3 போட்டுங்க. மேசத்தில் அங்கே 3 எண்ணி போடுங்க. 1 அப்படி போடுங்க. இல்லை சார், 1, 2, 3. மேசத்தில் லா போட்டு 3. அப்புறம் 4 லா போட்டு 4. 6
லா போட்டு 6, 10, லா போட்டு 10, லா போட்டு 11, லா போட்டு 12. இதுதான் சார். இதுக்கு பேரு மேல போட்டு பிரஸ்தார அஷ்டவர்க்கம். பிரஸ்தார அஷ்டவர்க்கம். இது சூரியனுடைய அஷ்டவர்க்கம். இப்போ திடீர்னு என்கிட்ட ஒரு ஆள் வந்தார், ஒரு கோயம் செட்டியார். சார், நான் நகை கடை வைக்கலான் இருக்கிறேன் சார், வைக்கலாமா வேணாவா? மெடிக்கல் ஷாப் வைக்கலான் இருக்கிறேன் சார், வைக்கலாமா வேணாவா? இதெல்லாம் வந்து என்கிட்ட கேட்டார். இப்போ நமக்கு நல்லா தெரியும், ஒரு தொழில் ஆரம்பிக்கணும்னா என்ன இடம்? 10ஆம் இடம் தான் தொழில் ஸ்தானம். இப்போ இது என்ன லக்னம்? இது என்ன லக்னம் சார்? கும்ப லக்னம். அப்போ கும்பலத்துக்கு 10ஆம் இடம் இது விருச்சகம். விருச்சகத்தில் சூரியனுடைய பரல் இருக்கான்னு பாருங்க. பரல் இருக்கா? பரல் இருக்கா? பரல்கள் கொடுத்துருக்காரா? சூரியன்ல பரல்கள் வந்து 11ஆம் இடம் கொடுத்துருக்கிறார். அப்ப என்ன, இவரு சூரியனுடைய தொழிலை இவர் செய்யலாம். புரியுதுங்களா? இல்லைன்னா செய்ய முடியாது. அதே மாதிரி சந்திரனுக்கும் அப்படிதான், ஒவ்வொன்றுக்கும் ரொம்ப ஈஸி இது. அதனால சூரியனுடைய பரலை நீங்க செய்யலாம் செட்டியார், ஜம்மன் நீங்க செய்யுங்க, உனக்கு பகவான் அனுகிரகம் லட்சுமி கடாட்சம் வந்துடுச்சின்னு சொல்லிட்டேன். சரி, 11ஆம் இடத்துல, அதுக்கு அடுத்த 11ஆம் இடத்துல எவ்வளவு பரல் இருக்கு பாருங்க. இல்ல, அதுல இருக்கிற பரல் எத்தனை இருக்கு பாருங்க. 1, 2 எத்தனை இருக்கு பாருங்க, எண்ணி பாருங்க எவ்வளவு இருக்கு. இங்க இதுல 11ஆம் இடம் எவ்வளவு பரல் என்ன சார்? 1, 2, 3, 4, 5 மொத்த பரல் சார். 1, 2, 3, 4 என்ன சாமி? ஓகே, இருங்க. இப்போ லக்னம் எது சாமி? இருங்க, லக்னம் எது? எத்தனை பரல் இருக்கு பாருங்க. 7, 1, சந்திரன் 3, 11, 3. அப்ப 3 பரல் தான் இருக்கு. 3 கிரகம் தானே பரல் கொடுத்துருக்க. அப்ப என்ன ஆச்சு? முதல்ல தொழில் பண்ணலான்னு சொல்லிட்டேன். ஆனா அடுத்தது 3 பரல் இருக்கனால அந்த தொழில நஷ்டம் ஏற்படும். முதல்ல பகவான் கொடுத்துட்டார், நீ பரல் இருக்கு. எத்தனை பரல் இருக்கு 10ஆம் இடத்துல பாருங்க. எவ்வளவு இருந்துச்சு? என்ன வந்துச்சு? எவ்வளவு வந்திருக்க? 4 பரல் இருக்கு. மொத்தம் டோட்டல் 8 பரல். அப்ப 4 பரல் இருக்குனால தொழில் பண்ணலாம். ஆனா அடுத்தது 3 பரல் வரும்போது லாபம் வருமா? நமக்கு லாபம் வராது. 4 விட அதிகமா இருக்கணும். சரி, 12ஆம் இடத்துல எவ்வளவு பரல் இருக்கு பாருங்க. 12ஆம் இடம் 4 பரல் இருக்கு. அப்ப என்ன ஆகும்? அந்த செட்டியாரு நகையை வந்து என்ன பண்ணார்? நிறைய ஸ்டாக் பண்ணி சம்பாதிச்சிட்டார். மூலதனம் போட்டு தொழில் பண்ணார், நஷ்டம் வந்துச்சு. நிறைய காசு இருந்ததுனால இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி சம்பாதிச்சிட்டார். இன்னொருத்தர் வருமானம் கம்மியாக இருக்கனால என்ன பண்ணார்? அவரால் முடியல. இன்னொரு செட்டியார் என்ன பண்ணார்? வந்து மெடிக்கல் ஷாப் வச்சார். ஆரம்பத்தில் வச்சார். அடுத்தது அவர்கிட்ட டாக்டர் எதுவும் இல்லை. அப்புறம் சூரியனுக்குரியது மர வியாபாரம், சூரியனுக்குரியது கற்பூரமும் சூரியனுக்குரியது. இந்த பரல்கள் இருக்கிறது. யார் யார் அந்த இதை வந்து நம்ம கேட்குறாங்களோ பிரஸ்தாராஷ்டவத்தை பார்த்து நம்ம இது நீ தொழில் செய்யலாம் செய்யக்கூடாதுன்னு சொல்லணும். இப்போ என்னுடைய ஜாதகத்தில் இதில் 5 பரல் இருக்கு. இந்த விருச்சக லக்னம் 5 பரல் இருக்கு. அடுத்தது 6 வருது. நான் நகை வியாபாரம் செய்கிறேன் வாத்தியாராந்து. ஏன்னா முடிச்சுட்டு வந்து கடைக்காரனே வந்து வெளியாளுங்களே வந்து நகையை கொடுத்துட்டு போகிறாங்க, இந்த கல்லை விற்று கொடுங்க சார்னு. 800 ரூபாய்க்கு வாங்கி 1500 ரூபாய்க்கு விற்கிறோம். அப்போ யார் யாருக்கு இந்த பிரசாரார்த்தத்தில் யார் யாருக்கு உங்ககிட்ட வர்றாங்களோ, நீங்கள் ஒன்றும் கஷ்டம் இல்லை, கம்ப்யூட்டரில் போட்டால் வந்துடுது, 2 நிமிஷம். அதில் போட்டதுன்னே பாருங்கள் எந்த தொழில் கேட்குறானோ. 10ஆம் இடம் பாரு, 11ஆம் இடம் பாரு, இருக்குது இல்லை, முடிஞ்சு போச்சு. இது ஏதாவது பிரச்சனை ஏதாவது இது இருக்காதுல்ல? யாருக்காவது ஏதாவது கஷ்டம் இருக்கா சார்? ஏதாவது கஷ்டம் யாருக்காவது இருக்கா? இதில் யாருக்கும் இல்லை. சரி, வந்துட்டார் செட்டியார். வந்தோடனே சரி எந்தெந்த மாதத்தில் எனக்கு லாபம் கிடைக்கும்னு ஒரு கேள்வி கேட்டார். தொழில் பண்ணிட்டோம்பா, எனக்கு எப்பப்போ லாபம் கிடைக்கும்னு கேட்டார். அதுக்கு என்ன பண்ணோம்? அடுத்த ஒரு கட்டம் போடணும்.
போட முடியுங்களா? இந்த மத்தியில் அழிச்சிட்டு கொஞ்சம் சும்மா இப்போ காலி கட்டம். அதுக்கு என்ன பண்ணணும்னா, அதுக்கு பின்னஸ்டவர்க்குன்னு பேர். இதில் இருக்கிற நம்பர்லாம் அதுக்கு போடணும். இப்போ இருக்குதா இந்த நம்பர்லாம் அதில் போட்டு சொல்கிறேன். ரொம்ப ஈஸி, 10 நிமிஷத்தில் முடிஞ்சிடும். ஆனால் ஜாலியாக இருக்கும், பார்க்குறதுக்கு ரொம்ப எளிமையாக இருக்கும், புதுமையாகவும் இருக்கும். ஜோசியம் தெரியாதவங்க கூட அது பார்த்துக்கலாம். சிம்பிள், வெரி வெரி சிம்பிள். இதுக்கு ஆயிலெலாம் சொல்லித்தர்றேன். ஆயில் எப்படி கண்டுபிடிக்கிறது எல்லாமே இதில் வந்துடும். இது அழிச்சிருங்க சார், அழிச்சு காலி கட்டம் போடுங்க சார். இல்லை, இந்த இதில் அழிச்சு அதே காலி கட்டம் போடுங்க. அது பூரா அது இருக்குல்ல, சூரியன் இதெல்லாம் அழிச்சிட்டு ஒரு சிம்பிளாக ஒரு கட்டம், 12 கட்டம் அதை கூட அழிச்சிருங்க. யார் வேணாம்னா எது வேண்டாம். இப்போ அதை எடுத்து எழுதுகிறோம். எடுத்து எழுதிட்ட பின்னால் லாபம் வருமா நஷ்டம் வருமானு சொல்லிட போகிறோம். பன்னெண்டு கட்டம் போடுங்க சாமி. அப்போ இந்த ஜாதகர் வந்தாரே நம்ம சாரு, நகை கடை பண்ணலாம், ஆனால் நஷ்டம் ஆகிடும், பண்ண முடியாது. நிறைய வருமானம் தான் ஸ்டாக் வாங்கி போட்டு சம்பாரிச்சுக்கலாம். இது நகை கடைக்கு சூரியனுக்குரிய எல்லாமே இது பொருந்தும். ஒவ்வொன்றா எண்ணி போடணும் பாருங்க. மேசத்தில் எவ்வளோ பரல் இருக்கு பாருங்க, எண்ணி போடுங்க. அஞ்சு. மேசம் 5. அடுத்தது பாருங்க எவ்வளோ இருக்கு. போடுங்க. போடுங்க. அதிகம் இருக்கு பாருங்க. மேலே அங்கே லக்கணம் ஏதோ ஒன்று விட்டு போச்சு பாருங்க. மேலே பாருங்க, அங்கே ஒன்று மேலே ஒன்று விட்டுட்டுக்கிறீங்க. லக்கணமோ ஏதோ ஒன்று பாருங்க. அங்கே பாருங்க 4 இல்லை 5 வரும் பாருங்க அதில். சரி போடுங்க. அப்புறம் நான் என்ன தப்பு பண்ணுறீங்கன்னு பார்க்கலாம். போடுங்க. அதிகமாகும் விட்டுட்டுக்கிறீங்க. சரி நீங்கள் போடுங்க, அப்புறம் பார்க்கலாம், நான் செக் பண்ணி கொடுக்குறேன். 48 வரணும், கூட்டலாம். வரலன்னா நீங்கள் கூட்டி போட்டது தப்புன்னு அர்த்தம். இப்போ கூட்டுங்க சாமி. 48 வருதா பாருங்க. இல்லைன்னா ஏதோ விட்டுட்டுக்கிறீங்கன்னு அர்த்தம். வருதுங்களா? ஒன்று மிஸ் ஆகிருக்கு பாருங்க. அந்த இதில் பாருங்க, கடகத்தில் மிஸ் ஆகிருக்கு பாருங்க. 48. ஆமாம் சுவாமி, அவ்வளோதான் சார். இப்போ ஒருத்தர் எனக்கு லாபம் வருமானு கேட்டார். சூரியன் கவனி, மாசத்துக்கு ஒவ்வொரு இது போவார். அப்போ மேசத்தில் எங்கே இருப்பார்? இது புதிய கோணம் சார், நீங்கள் எப்போ வேணா கற்றுக்கலாம். இது யாருக்கும் உனக்கு சொல்லித்தர மாட்டாங்க. ஏன்னா கவனிங்க, உட்காருங்க. ஏன்னா இது ஆதில் இல்லை சார். 30 ஆண்டுகள் அறிவு பண்ணியிருக்கிறேன். நிறைய இங்கிலீஷ் புத்தகம், தமிழ் புத்தகம் எல்லாமே பார்த்து அனுபவப்பட்டு சொல்கிறேன். நான் சும்மா சார் சொன்ன மாதிரி, துரைசாமி சார் சொன்ன மாதிரி சும்மா நான் சொல்லலை. இதை அப்ளை பண்ணி நிறைய சம்பாரிச்சுன்னு இருக்கிறேன். இப்போ இன்னைக்கு கூட 10 அப்பாயின்மெண்ட் எனக்கு. அதை விட்டுட்டு எனக்கு வந்திருக்கிறேன். ஏன்னா இந்த கருத்து உங்களுக்கு போனோம் சார். யார் வேணால் எது வேணால் சொல்லலாம், இந்த கருத்தை உங்களால் சொல்ல முடியாது மற்றவங்களால. இதுக்குன்னே படிச்சுட்டு உட்காந்துருக்கிறேன் நான். அதனால் கொஞ்சம் தயவு செஞ்சு கேளுங்க, கவனிங்க. மேலே மேசை ஃபஸ்ட்டு மாதம் என்ன மாதம் வரும்? ஃபஸ்ட்டு அப்படியே வரிசை போட்டோம். சித்திரை, வைகாசி, ஆனி, ஆடி, ஆவணி, புரட்டாசி, ஐப்பசி, கார்த்திகை, மார்கழி, தை, மாசி, பங்குனி. ஓகே, ரைட். லக்கணம் அதில் போட்டுடுங்க சார். எங்கள் என்ன லக்கணம்? அவ்வளோதான். சரி, மொத்தம் அஷ்டவர்க்கத்துக்கு எத்தனை பரல் சார்? மொத்தம் ரெஸ்பான்ஸ் பண்ணுங்க. மொத்தம் எத்தனை பரல்கள் ஒரு இதுக்கு? இல்லை, அது இல்லை. டோட்டலாக அஷ்டவர்க்கம்னா என்ன அர்த்தம்? அஷ்டம் ப்ளஸ் வர்க்கம் எத்தனை பரல்? 8 பரல்.
அப்போது 8 பரல்கள் வந்தால் இது, 4 பரல்கள் வந்தால் லாப நஷ்டம் சமம், 4க்கு கம்மி வந்தால் கம்மி, 4க்கு மேலே வந்தால் 25% லாபம். அந்த மாதிரி நமக்கு கணக்கு. இப்போ இந்த கணக்கு ரெடியாக இருக்கான்னு நம்ம பார்க்கலாம், இந்த கணக்கு சரியாக இருக்கான்னு நம்ம பார்க்கலாம். ஏன்னா வாத்தியாராக இருக்கனால அந்த மாதிரிலாம் உங்களை ஒம்புக்கு எடுக்கிறேன் சார். ஏன்னா பசங்கிட்ட வேலை வாங்கி எங்களுக்கு பழக்கம், புரியுதா? அவங்கள கேட்டேன்னா கூட அவங்க வந்தால் தான் வந்து புரிஞ்சா இல்லையான்னு தெரிஞ்சுக்கும். அதனால் எந்த கிளாஸ் நடத்தினாலும் உங்ககிட்ட நான் வேலை வாங்குவேன். நான் கம்மியாக தான் பண்ணுவேன். எப்போ மேட்டூரில் நடத்துகிறேன், எல்லா ஊர்லேயும் நடத்துகிறேன். முதல்ல எல்லாமே உங்களுக்கு மெட்டீரியல் கொடுத்துருவேன், கொண்டு வந்துருக்கிறேன், யாரும் கேட்கல, நான் வச்சுட்டேன். பாருங்கள், இப்போ பாருங்கள், இப்போ சித்திரை மாதம் 5 பரல் இருக்குது. அப்போ 25% அவருக்கு லாபம் கிடைக்கும். சித்திரை மாதம் சூரியன் அப்பா, அப்போ அப்பாவுக்கும் வருமானங்கள் அதிகமாக இருக்கும். அடுத்தது வைகாசி மாதம் 3 பரல் இருக்கும். அப்போ என்னாகும், அவருக்கு என்ன, செய்கிற தொழிலில் லாபம் இல்லை, 25% நஷ்டமாக இருக்கும். அப்புறம் என்ன இருக்குது, சித்திரை வைகாசி ஆடி மாதம் 2 பரல் இருக்குது. அப்போ வருமானம் அப்பாவுக்கும் சரி, அப்படி ரைட், ஓகே. அப்போ ஆடி மாதம் 5 பரல் இருக்கு. அப்போ அப்பாவுக்கும் வருமானம் அதிகம், இவருக்கும் வருமானம் அதிகம். அதுக்கப்புறம் ஆவணி மாதம் 6 பரல் இருக்கு, அந்த தொழிலில் லாபம் கிடைக்கும். புரட்டாசி மாதம் 5 இருக்கு, லாபம் கிடைக்கும். ஐப்பசி மாதம் வியாபாரம் ஆகாது. கார்த்திகை மாதம் 4, வரவு செலவு சரியாக இருக்கும். மார்கழியில் 3 பரல், லாபம் இல்லை. தை மாதம் வரவு செலவு சரியாக இருக்கும். மாசி மாதம் வரவு செலவு சரியாக இருக்கும். பங்குனி மாதம் குறைவாக இருக்கும். திடீர்னு ஒருத்தர் என்கிட்ட வந்தார், வாத்தியாரே என்ன வாத்தியாரே, நான் கவர்மெண்ட் வேலைக்கு போகிறேன், கிடைக்குமான்னு ஒரு கேள்வி கேட்டார். வேலையை குறிக்கிறது எந்த இடம், 6ஆம் இடம். இப்போ 6ஆம் இடத்துல பரல்கள் இதில் இருக்கான்னு பாருங்க. 5 பரல் இருக்கு. அப்போ சூரிய தசை நடக்கும் பொழுது முயற்சி செய்தால் கிடைக்கும். இப்போ எனக்கு 6 பரல் இருக்கு. அப்போ நான் வாத்தியார் வேலை மெரிட்லேயே கிடைச்சிடுச்சு எனக்கு. என் பையனுக்கு 3 பரல் இருக்கு, வெளிநாடு தான் போனால் கிடைக்கல. என் பொண்டாட்டிக்கு 7 பரல் இருக்கு, வாத்தியார் வேலை கிடைச்சிடுச்சு. அப்போ அந்த வேலை வாய்ப்பு இருக்கும்போது எப்போ கிடைக்குன்னா தசா புத்தி நடக்கணும். கிடைக்குதுன்னு சொல்லிட்டு உடனே நாளைக்கே வந்து கிடைக்காது. நம்ம அரச மரத்தை சுற்று உடனே அடிவரை தொட்ட முடியாது, குழல் டங்குன்னு வந்துடும். நம்மக்கிட்ட வர்றோம் அப்படி தான் உயிரை எடுக்கிறான். இது கொடுத்துட்டோம், சரி. அடுத்தது இது பாயிட்டோம். அடுத்தது தசா புத்தி எனக்கு பலன் கொடுக்குமான்னு ஒரு கேள்வி கேட்டான். சூரிய தசை எவ்வளோ வருடம், 6 வருடம். அப்போ ஒரு கட்டத்துக்கு எவ்வளோ வரும், 6 மாதம். 6 மாதம். இப்போ எங்கே ஆரம்பிக்கிறார் சூரியன் பாரு, எந்த வீட்டில் உட்காந்து கதாநாயகன் உட்காந்துக்கிறாரு, இங்கே இருக்கிறார். என்ன வீடு இது, எத்தனாவது வீடு இது லக்னத்துக்கு? அப்போ இதில் போடு, அதில் போட்டாலும் சரி, இதில் போட்டாலும் சரி. அதில் அழிச்சிட்டு உள்ள இருக்கிறத அழிச்சிட்டாலும் சரி, உள்ள இருக்கிறத அழிச்சிருங்க. அது பக்கம் உள்ளே இருக்கிறத அழிச்சிருங்கன்றேன். அதெல்லாம் அழிச்சிருங்க, உள்ளே இருக்கிறதெல்லாம் அழிச்சு கட்டம் அப்படியே இருக்கட்டும். அதெல்லாம் பூரா எல்லாமே அழிச்சிருங்க, கட்டம் மட்டும் அப்படி இருக்கட்டும் சார். எல்லாமே அழிச்சிருக்க, உள்ளே இருக்கிறது மட்டும் பாருங்க. அப்போ சூரிய தசை முதல்ல 6 மாதம் ஆரம்பிக்குது அவருக்கு. சூரிய தசையோ சூரிய புத்தியோ சூரியாந்திரமோ இருக்கு. அப்போ 12ஆம் இடத்தினுடைய பலன் தான் கிடைக்கும். என்ன 12ஆம் இடம், விரயம், செலவு. அப்பா அதுக்கப்புறம் அதுக்கு அடுத்தது சார் எல்லாமே அடிச்சிருக்கு. 2வது 3வது 4வது எல்லாமே அடிச்சிருக்கு சாமி. வேலை வாங்குற தப்பா நினைக்காதீங்க. அப்போ அந்த காலகட்டத்தில் என்ன ஆகுதுன்னாக்க அப்பாவுக்கு மெடிக்கல் செலவு வரும், விரைய செலவுகள் ஏற்படும். அது நாம் பார்க்கலாம். என்ன இடம் அது, கம்ப்ளீட்டாக வந்து மகர இடம். இப்போ மகரம் பண்ணும்போது கை கால் வலி, மூட்டு வலி, இந்த மாதிரி பிரச்சனைகள் வரும். இது எங்கள் அப்பாவுக்கு அந்த மாதிரி வந்துச்சு, ஜாதகப்படி வந்துச்சு. லக்னத்தில் வரும்பொழுது என்ன ஆகும், எத்தனை பரல் இருக்குது லக்னம், 2வது இதில் வருது. அப்போ 2வது டைம் வரும்போது லக்னத்தில் என்ன ஆகும், அவர் ஹீரோ ஆகிடுவார். சூரியன் இல்லையா, மகாராஜா இல்லையா, அவர் இஷ்டத்துக்கு இது பண்ணுவார், பேசுவார், செய்வார். நான் சொன்னது தான் ஏன் வீட்டில் செய்யணும் பண்ணணும் டாமினேட் பண்ணுவார். அப்புறம் 3ஆம் இடத்துக்கு வரும்பொழுது என்ன பரல்கள் கொடுக்குறாரு, 3ஆம் இடம் பாரு 2 பரல் தான் இருக்குது.
அப்போ சகோதரருடைய உதவி ஒரு வருஷம் 1.5 to 2 மாதம் சகோதரருடைய உதவி கிடைக்கவே கிடைக்காது. இப்போ 4ஆம் இடம் 5 இருக்கு. வீடு, வண்டி, வாகனம், அம்மா கிட்ட உதவி இதெல்லாம் கிடைக்கும். எப்போ 2 வருஷம் to 2.5 வருஷம். ஒவ்வொன்றும் அங்கேயே போடுறதா கூட போட்டிருங்க சார். அதில் அங்கேயே போடுங்க 0-6 அப்படி பாருங்க. சூரியன் இருக்கிறதுல 0-6 மாதம், அதில் 1 வருடம், 1 to 1.5 வருடம், அடுத்தது 1.5 to 2 வருடம், 1.5 to 2 சரி அப்படி பட்டீங்க பரவாயில்ல. அது சரிங்க. அப்புறம் 2.5, அப்புறம் 3, 3.5, 4, 4.5, 5, 5.5. அதே மாதிரி பாவங்களும் ஓரம் போட்டாலும் சரி அப்படி பார்த்தாலும் சரி பாவங்கள் அது பாருங்க. அது லக்கணம் தானே. சரி, இப்போ இது 5ஆம் இடத்துக்கு வரும்பொழுது அவருடைய இது என்ன நடக்குது? 2.5 வருஷத்துல இது 2 பரல் இருக்கு. அப்போ 5ஆம் இடத்துல என்ன ஆகும்? புதல்வன் பிறக்கிறதுல டிலே ஆகும், பையன் படிக்கிறதுல டிலே ஆகும், வருமானம் டிலே ஆகும். 3 அப்போ முன்ன விட கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும், முன்ன காட்டிலும் கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும். 6ஆம் இடத்துல இருக்கு சார் பரல் பாருங்க. 3.5 இருக்கு பரல். இங்க பரல் 6ஆம் இடத்துல. இங்க எவ்வளவு இருக்கு பாருங்க? 6 இருக்கு. அப்போ 6ஆம் இடத்துல என்ன ஆகும்? இருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கலாம். 6ஆம் இடம் இல்லையா? நோய்கள் இருக்கலாம், கடன்கள் இருக்கலாம், கோர்ட்டுக்கு போகலாம், இதெல்லாம் 6ஆம் இடம் இருக்கு. 7ஆம் இடத்துல எவ்வளவு பரல் இருக்கு பாருங்க? 4 இருக்கு. 6 இருக்கு. கல்யாணம் பண்ணலன்னா கல்யாணம் பண்ணிக்கலாம், கூட்டு தொழில் பண்ணலாம், இதெல்லாம் லாபம் நமக்கு கிடைக்கும். 7ஆம் இடம் எவ்வளவு இருக்கு பாருங்க சாமி? 6. இப்ப திருமணம் இதெல்லாம் பண்ணிக்கலாம். 8ஆம் இடம் 5 இருக்கு. அப்ப 8ஆம் இடம் அன்ஆண்டு மணி அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்பா நமக்கு எழுதி கொடுக்கலாம், வேலை செய்யறவனுக்கு போனஸ் கிடைக்கலாம், இந்த மாதிரி இது கிடைக்கும். அடுத்தது 9ஆம் இடம் 3. அப்ப என்ன? குலதெய்வ வழிபாடெல்லாம் செய்ய முடியாது, மேல் கொண்டு படிக்க முடியாது, ஒன்றும் பண்ண முடியாது. 10ஆம் இடம் 4. ஏதாவது தொழில் பண்ணலாம், தொழில வரவு செலவு சரியா இருக்கும். 11ஆம் இடம் 3. மூத்த சகோதர வழியில எந்த லாபமும் நமக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. 12ஆம் இடம் 4. விரைய செலவுகள் வரும், சுப செலவா நம்ம பண்ணிக்கலாம். அது அப்பாவா இருக்கனால நம்ம அப்பாவுக்கு செலவு பண்ண வேண்டிய ஒரு நிலை ஏற்படும். அப்போ பின்னஷ்டவர்க்கும்படி தொழிலை பார்த்தோம், இந்த அஷ்டவர்க்கும்படி என்ன பண்ணோம்? என்னென்ன தொழில என்ன லாபம்னு பார்த்தோம், அப்பாவுக்கு என்ன லாபம்னு பார்த்தோம். அதுக்கடுத்தது நாம் என்ன பார்க்க போறோம்னா வயசு என்ன இதில் கொடுப்பார் சூரியன், நமக்கு எவ்வளோ வயசை நமக்கு கொடுப்பாரு அப்படின்னு நம்ம பார்க்குறோம். என்ன இது இங்கே கட்டம் கொஞ்சம் இதாக பண்ண முடியுமா? அந்த பக்கம் இது இது அழிச்சிடுங்க. அது எம்டி கட்டம் இருக்கு. ஒவ்வொரு இதுக்கும் சொல்றேன், குறிச்சுங்க. வேணாம் 0 எழுதிங்க, ஒன்று வேணாம். 0 பரலுக்கு 2 மாதம் 2 நாள் ஒன்று வேணாம். 0ன்னு போட்டு 2 நாள் போடுங்க. 2 நாள் 4ன்னு எழுதிருங்க சாமி. அதுக்கப்புறம் 0 1 1.5 நாள், 3 1 நாள், 4 7.5 நாள், 5 2 வருஷம், 6 4 வருஷம், 7 வருஷம், 8 வருஷம், அப்புறம் 8 6 வருஷம். 2 4 6 8. ஓகே, இப்போ இந்த பரல்களை நம்ம சப்ஸ்டியூட் பண்ண போறோம். இதுல எத்தனை 3 இருக்குன்னு பாருங்க, எத்தனை 2 இருக்கு. மேல இதுல இந்த கட்டத்தில் பாருங்க, எத்தனை 2 இருக்கு பாருங்க. இது மட்டும் பாருங்க, இது வேண்டாம், இது பாருங்க. சாரி, இதை பாருங்க. சாரி, இது பாருங்க. எத்தனை 2 இருக்குன்னு பாருங்க சாமி. போடுங்க. 2 2க்கு ஒரு 2க்கு எவ்வளவு கொடுத்துக்கிறாங்க? 1.5 நாளா? அப்ப 3 நாள். 3 நாள் அவருக்கு ஆயில்ல இந்த 2 பரல் கொடுக்கும். அடுத்தது பாருங்க, அடுத்தது 3 எவ்வளவு இருக்கு பாருங்க. ஓ சாரி 2 3 இருக்கு. அதுக்கு எவ்வளவு பரல் கொடுத்துருக்குறோம் பாருங்க. 3க்கு எவ்வளவு ஆகுதுங்க பரல்? 3க்கு எவ்வளவு கொடுத்துக்கிறோம்? 1. அப்ப 3 நாள்
3க்கு 3 நாள் சார். 3 நாள் போட்டுங்க. 4க்கு 7.5 நாள் கொடுத்துக்கிறோம். எத்தனை நாள் வருது பாருங்க சுவாமி. 3 நாள் இருக்கு. 7.5 × 3 அவ்வளோதான். 22 நாள். 5க்கு எவ்வளோ இருக்கு பாருங்க. 3 5 இருக்கா, 2 வருஷம். அப்போ எவ்வளோ ஆகுது? 5 × 2 அவ்வளோதான். 3 5 சார். 3 5க்கு 2 வருஷம் சார். 3 5 15 வருஷம் சார். அப்போ 3 5 வருதமே. 3 2 6 எழுது சாமி. 6 வருடங்கள் சுவாமி. இல்லை 6 வருடம். வருடம் 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 இல்லை 4 இல்லை வருடம். அதெல்லாம் சார், இதெல்லாம் நாள் சார். பின்னால் வர்றதா வருடம். போடுங்க, நான் சொல்கிறேன். 6 வருடம். 7 ஏதாவது வருதா? 7 இல்லை. 6 எவ்வளோ வருது? 4 வருஷம் பாருங்க. எவ்வளோ 6 வருது பாருங்க. இல்லை இல்லை 6க்கு எத்தனை 6 இருக்கு அதில் பாருங்க. 6 போடுங்க. 4 வருஷம். 6 வருஷம் சார். 5க்கு 4, 6க்கு 6 போடுங்க. என்ன குறிச்சிருக்கேன் பாருங்க. 6க்கு 4 தானே. ஒரு நாள் போடுங்க. அவ்வளோதான் சாமி. அப்போ சூரிய பகவான் என்ன பண்ணுவார்? 10 வருடம் ஒரு ஒரு மாதம் ஏதோ குறிப்பார். அப்போ இவருக்கு கிடைக்கிற சூரியன் கொடுக்குற ஆயுள் 10 வருடம் இவ்வளோ இருக்கு. அதே மாதிரி 7 கிரகத்துக்கும் வரும். சோத்தியா பிண்டன் ஒன்று இருக்கு, அது ஒரு ஆயுள் கொடுக்கும். இந்த ஆயுள் எல்லாம் கூட்டி நம்ம ஜாதகப்படி நம்ம பண்ணிக்கலாம். சரி, நம்ம பர்த்டே எப்போ கொண்டாடுறோம்? எப்போ சார் கொண்டாடுறோம்? பிறந்த நாள் கொண்டாடுறோம். இந்த அஷ்டவர்க்க பரல்படி எப்படின்னா, நம்ம பிறந்த நட்சத்திரம் முதல்ல குறிச்சிக்கணும், பிறந்த மாதம் குறிச்சிக்கணும். அந்த மாதத்தில் அந்த நட்சத்திரம் சூரியன் எங்கே இருக்கிறாரோ அதுதான் இருக்குது. நான் தை மாதம் பிறந்தேன், மிருகசீச நட்சத்திரத்தில் பிறந்தேன். அப்போ மிருகசீச நட்சத்திரம் அடுத்த வாரம் 8ஆம் தேதி வருது. அந்த 8ஆம் தேதி சூரியன் இருக்கிற நட்சத்திரத்தை தான் நான் வழிபாடு பண்ணணும். அப்போ இதை நாம் அதுக்கும் நம்ம பயன்படுத்தலாம். அப்போது இந்த ஒரு கணிதத்தை வச்சு நம்ம தொழிலை பார்க்குறோம், லாபத்தை பார்க்குறோம், அப்பாவுக்கு லாபத்தை பார்க்குறோம், வயதை பார்க்குறோம், நம்ம பர்த்டே கொண்டாடுறோம். இன்னும் எப்போ கண்டம் வரணும்னு தனியாக இருக்குது, அப்பா எப்போ ஆக்சிடெண்ட் ஆவான்னு இருக்குது. இவ்வளவு தெரிஞ்சால் நமக்கு போதும். இதை வச்சு நாம் பண்ணிக்கலாம். அடுத்தது முன்ன கிளாஸில் நீ எதுக்கு பிறந்த நியூமராலஜி படி சொன்னால் ஆளுங்களே இல்லை. இப்போ ஒரு சின்ன இதெல்லாம் க்ளீன் பண்ண ஒரு 5 minutes கொடுக்குறீங்களா சார்? தாமே ஒரு 5 இல்லை, ஓகே, அவ்வளோதான். பார்க்கலாம் சார், அவ்வளோதான். பார்க்கலாம். அதனால் இதை நீங்கள் பயன்படுத்தி பலன் பண்ணணும். ஏன்னா முதல் டைமே கேட்டால் இப்போ முடியல. இதை பயன்படுத்தி ரொம்ப எளிமை. நீங்கள் ஒன்றும் வேணாம், கம்ப்யூட்டரில் போடுங்க, வந்துடுது. உங்களுக்கு புரியறதுக்காக உங்ககிட்ட வேலை வாங்கினேன் நான். கம்ப்யூட்டரில் போட்டு பயன்படுங்க. புதிய காலத்தில் சொல்லி காசு சம்பாதிங்க சார். பணம் சம்பாதிக்கிறது தானே நம்முடைய வேலையை. அதனால் நல்லா சம்பாதிங்க. ஒரு கடவுளுக்கு ஒரு 1% கொடுத்துருங்க. அவன் கர்மாவை மாத்திரம் இல்லையா, அந்த பாவத்தை நம்ம எடுத்துக்கிறோம். 1% கொடுத்துருங்க. அப்போ நீங்கள் நல்ல வளமோடு வாழணும். நான் மனசார உங்களுக்கு எல்லாம் வாழ்த்து தெரிவிக்கிறேன். என்னென்ன பிரச்சனைகள் இருக்குது என்கிட்ட நிறைய இருக்குது. கோட்டை சக்கரம் இருக்குது, தசக்கணிதம் இருக்குது, நிறைய ஏகப்பட்டதாக இருக்குது. புக்காக நிறைய வச்சுருக்கிறேன். உன் தலையை வச்சு ஜோசியம், கையெழுத்தை வச்சு ஜோசியம் எல்லாமே இருக்குது. எனக்கு நேரம் கொடுத்தீங்கன்னா ஒரு 10 நிமிஷம் நான் ஈஸியாக பார்த்து பண்ணிடுறேன். அடுத்தது வானத்தில் இருக்கும்படியான அந்த நட்சத்திரத்தினுடைய குறியீடுகள்லாம் வச்சுருக்குறோம். ஏன்னா ஆவுடையார் கோயிலில் அதை எடுத்து போட்டிருக்கிறாங்க. அடுத்த டைம் வரும்போது அந்த குறியீடை வச்சு, உன்னுடைய ஃபோட்டோவை வச்சு, மயிலருகை வச்சு, மந்திரம் அது குறியீடு சொல்லி கம்ப்ளீட்டாக ஆக்டிவேட் பண்ணிக்கோ. ரொம்ப எளிமை. நீ குதிரை, யானை, குதிரைலாம் தேடின்னு இருக்கிற வேணாம். எளிமையாக நான் சொல்கிறேன், பண்ணிக்கலாம். வாழ்க வளமுடன். உங்கள் எல்லோரும் வாழ்த்தி வளம் பெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஏதாவது பார்க்கலாம். ஐயாவுடைய ஒரு சிறப்பு செய்தியை சொல்லணும். நம்ம முசிறியில் ஐயா பேசினாங்க. பேசுனதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி கரண்டில் பார்த்தீங்கன்னா யூடியூப் ஆன் பண்ணி பாருங்கள். அதாவது 20,000க்கு மேலே இவருடைய பேச்சு கேட்டு 20,000 மக்கள் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க. அப்போது அதாவது ஐயா வாட்ஸ்அப் ஃபோன் கிடையாது ஐயாக்கிட்ட, வெறும் நார்மல் ஃபோன் தான் வச்சுருப்பாரு கேட்டான்.
அவங்க எல்லாருமே 90% பார்த்தீங்கன்னா என்கிட்டயே கால் பண்ணி கேட்பாங்க. ஐயாவையும் கூப்பிட்டா எடுக்கிறதுக்கான வாய்ப்பே இருக்காது. நானே ஒரு வாட்டி கூப்பிட்டு ஐயா எந்த ஃபோன் வந்தாலும் எடுத்துருங்க, உங்களுக்கு கஸ்டமர் நிறைய பேர் எதிர்பார்க்குறாங்க அப்படின்னு ஐயாட்ட ரிக்வஸ்ட் பண்ணி கேட்டேன். அதுக்கப்புறம் தான் சப்போர்ட் பண்ணியிருக்காரு. ஆனால் பட்டு ஐயா வந்து வர்றது கிருஷ்ணகிரியிலேருந்து வராரு ஐயா. சரிங்களா? இந்த வயசில் இப்போ வயசு என்ன ஐயா இருக்குது உங்களுக்கு? 80 வயசு. 80 வயசில் கிருஷ்ணகிரியிலேருந்து வராருன்னா அவளை அதாவது அவர் வேறு வகையில் பாராட்டுறோமா இல்லையோ, ஆனால் 80 வயசுக்கு மேலே இந்த அதே ஆர்வத்தோட ஏன்னா வசதியிலையும் சரி செல்வாக்குலையும் சரி அவருக்கு கவர்மெண்ட் சம்பளம் எல்லாமே சப்போர்ட்டாக தான் இருக்குது. ஆனால் இருந்தாலும் இதில் வரணும்னு அவசியம் இல்லை. ஆனால் பட்டு மக்களுக்கு சேவை செய்யணுங்கிற ஆர்வம் அவர்கிட்ட இருக்குது. சரிங்களா? இது வரைக்கும் அவர் எல்லா பேரும் ஜாதகம் பீஸ் எவ்வளோ வாங்குறது தெரியாது. ஐயா வாங்குறது 200 ரூபா பீஸு. சரிங்களா? ஆனால் அதனால எல்லாமே சேவையாக தான் பண்ணுறாரு. சரிங்களா? ஆனால் அதே மாதிரி மக்களுக்கும் அது போய் சேரணும், அவங்களும் மக்களும் அவருக்கு ஆதரவு கொடுக்கணும் அப்படின்னு இந்த அகத்தியர் ஜோதிட வித்யாலய அறக்கட்டளை சார்பில் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். அவருக்கு சிறப்பு செய்யும் விதமாக கோவாலையா மோனூரை சேர்ந்த கோவாலையா அவங்க வந்து சிறப்பு செய்யும் மாதிரி கேட்டுக்கிறேன். 9442875683 5683. என்ன ஒன்றுன்னா ஆன்லைனில் நான் பார்க்க மாட்டேன், நேராக என்கிட்ட வந்தால் தான் வேலை ஆகும். என்னன்னா நீ ஆன்லைனில் அனுப்புவேன், திடீர்னு எனக்கு குழந்தை இல்லைன்னா சத்தாம்சனம் போடணும், அது போட முடியாது. ஏன்னா நிறைய கஸ்டமர் அதிகம் என்கிட்ட வர்றதுனால, ஏன்னா 30 வருஷம் இருக்கிறனால வாத்தியாராக இருந்தனால எல்லாம் அவங்ககிட்ட வருவாங்க, படித்த பசங்க பொம்பளைங்க எல்லாம் வருவாங்க. அதனால் யார் ஃபோன் பண்ணாலும் தூத்துக்குடியோ வெளியே மைசூரோ எங்கேருந்தோ ஃபோன் பண்ணுறாங்க, தயவு செஞ்சு என்கிட்ட வந்துடுங்க. நான் நிறைய காசெல்லாம் எதிர்பார்க்கல, 300 ரூபா கேட்குறேன், அவ்வளவுதான். லோக்கலில் 100 வாங்குகிறோம், அவ்வளோதான். வேற ஒன்றும் நீ வந்து கேள்வி எழுதினுவா, நீ என்ன கேள்வி கேட்டாலும் நான் பதில் சொல்கிறேன். நீ எது வேணால் கேளு, என்கிட்ட எல்லா புத்தகமும். நீ செத்து போன உங்கள் அப்பா எங்கே போகிறான்னு கூட கேளு, அதுக்கு என்கிட்ட ஜாதகம் இருக்குது, எல்லாமே நான் சொல்கிறேன். அதனால் நிறைய வர்றாங்க சார். எனக்கு கொஞ்சம் தொல்லையாகவும் போச்சு, வீட்டில் திட்டுறாங்க, என்னங்க வயசான காலத்தில்ன்றான், பையன் வெளிநாட்டிலேருந்து திட்டுறான், என்ன பணம் வந்து பண்ண போகிறேன்றான். ஏதோ நம்மளால் ஆன சர்வீஸ், அவ்வளவுதான், வேற ஒன்றும் இல்லை சார். தேங்க்யூ வெரி மச். ஜானகிராம் சார், ஜெயவேல் கிருஷ்ணகிரியில் போனீங்கன்னா ஹெட்மாஸ்டர் ஜோசியர்னா தான் தெரியுமா? சென்னை சாலையில் டவுன் பஸ் நிற்கிறதுக்கு 2வது கரண்ட் கம்பம், அவ்வளவுதான் என்னுடைய ஐடென்டிஃபிகேஷன். அதாவது சென்னை சாலையில் டவுன் பஸ் எல்லாம் நிற்கும், அதுக்குள்ள 2வது கரண்ட் கம்பம் என்னுடைய இது. அப்படிதான் கிருஷ்ணகிரியில் இறங்குனோடனே 20 ரூபா கொடுத்தா ஆட்டோவில் ரவுண்டானா கிட்ட கொடுத்துருவாங்க. ரவுண்டானா வந்து முன்னால் பார்த்தா வாசவி ஹோட்டல் இருக்கும், அங்கேருந்து ஒரு 10 அடி நடந்தால் என் ஆஃபீஸ். நீங்கள் பார்த்துக்கலாம், போர்டு கிடையாது, எதுவும் கிடையாது, சும்மா உள்ளே உட்காந்து அப்படி பார்த்துட்டு உட்காரோம். 30 வருஷமாக பார்த்துட்டு இருக்கிறோம். ஒன்றும் பந்தா பரமாயெல்லாம் ஒரு வெங்காயம் கிடையாது, ஏதோ பகவான் கொடுத்தது அவ்வளவுதான். 4 பேருக்கு உதவி பண்ணுறோம், அவ்வளோதான். பாருங்கள், அதனால் ஃபோன் பண்ணிவிட்டு தயவு செஞ்சு வாங்க. ஏன்னா வயசானதுனால எங்கேயாவது ஹாஸ்பிட்டல் போயிருப்பேன், கல்யாணத்துக்கு போயிருப்பேன், அதனால் தயவு செஞ்சு ஃபோன் பண்ணிவிட்டு நீங்கள் வாங்க. நீங்கள் ஐயா ஃபோனை எடுக்கவும்